அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள். இந்த குரோதி வருடம் பிறப்பு அப்படிங்கிறது இந்த 14/4/2024 திருவாதிரை நட்சத்திரம், சுக்லபட்சம், அதே மாதிரி சஷ்டி திதியில் உதயமாகக்கூடிய குரோதி வருடமாகப்பட்டது. உங்களுடைய ராசிக்கு, மிதுன ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியான ஒரு முன்னேற்றமான இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவு. அப்படின்னா இந்த பதிவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, உண்மையிலேயே ஒரு சாதகமான ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு யோகமான வருடமாக தான் உங்களுக்கு இந்த வருடம் அமையப்போகுதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், திருவாதிரை நட்சத்திரம், சந்திரன் உங்களுடைய ஜென்மத்திலேயே இருக்கும்போது தான் இந்த ராசி பிறப்பு ஏற்பட போகுதுங்க. 4ஆம் இடத்தில் கேது பகவான், அதே மாதிரி இந்த வருட பிறப்பாகப்பட்டது கரெக்டாக 9ஆம் இடத்தில் சனி பகவானுடைய செவ்வாய் பகவானும், 10ஆம் இடத்தில் ராகுவோட சுக்கிரன் புதன், 11ஆம் இடத்தில் குருவோட சூரியன், உச்ச சூரியன். இந்த நிலையில் தான் இந்த வருட பிறப்பு பிறக்கப் போகுது. இந்த கிரக அமைப்புகள் இந்த வருடம் ஆரம்ப கட்டமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய், இந்த பார்வை கண்டிப்பாக செவ்வாய் பார்வை 4ஆம் இடத்தில், அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு வீடு சம்மந்தப்பட்டது, ஒரு மண்மனை சம்மந்தப்பட்டது, ஒரு இடம் சம்மந்தப்பட்டது, ரொம்ப நாளாக பிரச்சனைக்குரிய சில விஷயங்கள் எல்லாமே நம்ம தீர்த்து ஒரு சாதகமான, அப்படின்னா ஒரு வீடு வாங்குகிற யோகம், ஒரு வீடு கட்டுற யோகம், இல்லையா பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகம், இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் ஏற்பட போகுதுங்க. ஆரம்ப ஸ்தானமே. அதுலேயும் 10ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்குங்க, அதாவது புதனோட. அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு சந்திப்புகள், பெரியவங்களுடைய தொடர்பு, ஒரு வெளிநாடு தொடர்பு, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது புதுசாக நம்ம தொடங்கலாம், ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கலாம், ஒரு 4 பேருடைய பழக்க வழக்கத்தில் நாம் ஏதாவது ஒரு புதிய ஒரு முயற்சிகள் நமக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தொழில் ரீதியில் பல விதமான விரயங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தொழில் நல்லா இருந்திருக்கும், அருமையாக போயிட்டு இருந்திருக்கும். இந்த 2-3 வருஷ காலகட்டமாக எல்லாமே பண்ண முடியல, செய்து புரோஜனம் இல்லை. இப்போ கடைசியில் அந்த தொழில் நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மிதுன ராசினியர்கள் ஏற்பட்டிருக்கும். அது கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா இந்த 2-3 வருஷங்கிறத 5-6 வருஷ காலகட்டமாகவே எல்லாமே கொஞ்ச நாள் நல்லா இருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனை, மறுபடியும் பார்த்தோம்னா ஏதாவது தேவையில்லாத சிக்கல், ஏதாவது ஒன்று தொழிலில் நஷ்டங்கள் ஆகும், அப்படி இல்லையா அடுத்தவங்களை நம்பி மோசமடைவோம், இல்லையா நாம் சம்பாரித்து அடுத்தவங்க கிட்ட கொடுத்து அது வராமல் போகும். இப்படி குடும்ப சூழ்நிலைகள் நம்மளை ஒரு மன நிம்மதியோடு இருக்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே உருவாக்கி இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் குழப்பங்கள், கணவன் மனைவினால் ஒரு மன அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, தேவையில்லாத அடுத்தவங்க நமக்கு உதவி செஞ்சவங்களால தன் குடும்பத்தில் இன்றைக்கி சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு, ஒரு மனம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே ஏற்பட்டிருக்குங்க. இந்த ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு, அதாவது கண்டக சனி முடிந்து அஷ்டம சனி முடிந்து எல்லாம் முடிஞ்சு போன பிறகும் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம என்ன ஏதாவது நல்லா இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இல்லையே, எப்போ தான் நல்ல நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்க, ஒரு புதிய இடத்துல போய் ஒரு முயற்சிகள் எடுத்து அந்த இடத்துல ஒரு பழக்க வழக்கத்தினால நீங்கள் ஒரு தனித்திறமையில் ஒரு மகத்துவமான ஒரு தனிப்பட்ட ஒரு மெஜாரிட்டியாக ஒரு நீங்கள் உருவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் 31ஆம் தேதி
குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த பெரிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குரு மட்டும்தான் பெயர்ச்சி ஆகுதுங்க. அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக வீடு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க, ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது, ஒரு காரு, ஒரு வண்டி வாகனம், அதே மாதிரி ஒரு இரும்பு மோட்டார் மெஷின் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்கிறது, ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துறது, கண்டிப்பாக இது எல்லாமே இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து, அதாவது கரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கு நோய் நொடி, சத்துரு, வம்பு வழக்கு, சில பேர்னால நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நம்ம யாருக்கு உதவி செய்தோமோ அவங்களால சில சிரமங்கள் வந்திருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு அதாவது கெட்ட பேர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே வந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல அதுக்கு தகுந்த ஒரு கெட்ட அவப்பெயர்கள் போய் நற்பெயர்கள் ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு புனிதமான, பரவாயில்ல இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இவர் இது வரைக்குமே இவர் நேர்மையாக தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொமோஷன், ஒரு அரசாங்க வேலையில் செய்யக்கூடிய வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பதவி உயர்வு, அது எல்லாமே அடுத்தவங்களுக்கு போகும், நமக்கு கிடைக்காது. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். ஒரு மன அழுத்தம் குறையும், வேலையில் பழுச்சுமை கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி ஒரு இடம் மாற்றங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக வரும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இதுக்கு முன்னால் இடமாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க, பல இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுருக்கலாம். ஆனால் எங்கே போனாலும் நிரந்தரமாக இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மாறி இந்த வருடம் முழுசாகவே ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துல வேலை கிடைச்சது, ஒரு நிம்மதியான முறையில் நமக்கு ஒரு புகழ் கிடைச்சது, நாம் செய்த செலவு சரியாக இருந்தது அப்படிங்கிற ஒரு திருப்தி கொடுக்கும். சில பேர் பார்த்தோம்னா கடன் சுமைகள் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க. எப்படி கட்டுவோம், எந்த அளவுக்கு கட்டி நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த குரு பகவானாகப்பட்டது 6ஆம் இடத்தை, உங்களுடைய ஸ்தானம் சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக சில இடத்துல கம்மி கடன் வட்டிக்கு வாங்கி அதிகமான வட்டிகள் கட்டக்கூடிய இடத்துல சால்வ் பண்ணுவீங்க. அதே சமயம் சில பேர்கிட்ட இருந்து சில பிரச்சனைகள் இருந்து சமாளிக்கக்கூடிய சில சந்தர்ப்பமான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரம் விரைய செலவுகள் அப்படின்னு சொல்ல போனால் குடும்பத்தில் சுப செலவுகள், திருமணம் பண்ணுறது, திருமணம் தள்ளி தள்ளி போகிறது, பண்ண முடியாமல் தடுக்கிறது, ஏதோ ஒரு சூழ்நிலையிலலாம் எல்லாம் நெருங்கி வர்ற நேரத்தில் 3வது மனுஷனால் இடையூறுப்பட்டு ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னா திருமணம் நின்று போகிறது, இந்த மாதிரி ஒரு விபரீத பாதிப்புகள் எல்லாமே ஏற்பட்டுரும். கடந்த காலத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இந்த குரோதி வருஷமாகப்பட்டது உங்களுக்கு உடைய வாழ்க்கையில் ஒரு சாதகமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தோன்னா கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகி போச்சு, புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் என்னவோ இல்லை, மருத்துவம் பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், எல்லா கோயிலுக்கு போனோம், ஆனால் அந்த புத்திர பாக்கியம்ங்கிறது தடையாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு இவ்வளோ லேட் ஆகி போச்சு அப்படின்னு வருத்தப்படவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரோதி வருஷத்தில் நிச்சயமாக உங்களுடைய மன அழுத்தம், மன சங்கடங்கள், குறைகள் இருக்கிறது எல்லாமே தீர்க்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் பார்வையாக, அதாவது உங்களுக்கு இந்த செவ்வாயோடு இருந்து செவ்வாய் பார்க்குதுங்க, அதாவது 4ஆம் பார்வை 12ஆம் இடத்தை. அப்படின்னா விரைச்செலவுங்கிறது சுப விரைச்செலவுகள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானும் அப்படிங்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் மென்மேலும் வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தில் ராகு இருந்துட்டா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், அதாவது நம்மளுடைய பிரச்சனைகள் சம்பாரித்து எப்படி தீர்க்க முடியும், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணால் தான் தீர்க்க முடியும், இல்லையா நமக்கு ஒரு பெரிய பணம் வந்தால் தான் தீர்க்க முடியும், அது யார் மூலியத்தில் நமக்கு ஒரு உதவி செய்வாங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெளிநாட்டு பயணம், ஒரு வெளியூர் போய் தொழில் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல வேலை கிடைச்சது அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், திடீர் முன்னேற்றங்கள் வரும். ஏன்னா அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது குரோதி வருஷம் எல்லாம் வருடம் முழுசாகவே அந்த 10ஆம் இடத்தில் ராகு இருக்குது. அது இந்த ஆரம்ப காலம் அப்படின்னா இந்த குரோதி வருஷம் ஆரம்பிக்கிற போது சித்திரை மாதத்தில் பார்த்துட்டு இருப்போம்னா, அதாவது சுக்கிரன் உங்களுடைய 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும்
10ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்கிறதுனால, இது உங்கள் ராசி நாதனோட இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஆடம்பரமான சில நன்மைகள் விஷயமும் செய்வீங்க. ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஒரு விஷயத்தை பண்ணவே முடியல, செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக முடியும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடம் சலிப்புகள் தீரும். சில பேருக்கு பார்த்தோம்னா முதல் திருமணம் கசந்து போச்சு, ஏதோ ஒரு விதத்தில் அது பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு, மறு வாழ்க்கை ஏதாவது அமைக்க முடியுமா அப்படின்னு முயற்சிகள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகள் சாதகமாக இருக்காது. ஏதோ மோசமானவங்களுக்கு எல்லாமே அப்படின்னா தகுதிக்கு எட்டாதவங்களுக்கு கூட நல்ல இடத்துல சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும். நமக்கு எல்லா தகுதி இருந்தும் நல்லா ஒரு பொறுப்பாக இருந்தும் கெட்ட பங்கு அப்படின்னா ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் ஒழுக்கமாக இருந்து கூட நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியலையே, ஒரு திருமணம் நடக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் திருமணம் மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம், தொழில் சார்ந்த விஷயங்கள், நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. அதனால் முயற்சிகள் கடினமாக்குங்க. வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக மிதுனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது சாதகமான வருடமாக தான் அமையப்போகுது. அப்படிங்கிறது இது மனம் சார்ந்த நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இந்த வருடத்தை நம்ம எடுத்துக்கூடிய நிலை இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் மனஸ்தானத்தில் சஞ்சலம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது, அதாவது அந்த குரு பார்க்கும்போது 4ஆம் பார்வை 5ஆம் பார்வையாக குரு கேது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம், ஒரு நல்ல விசேஷங்கள், அதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இதுவரைக்கும் நம்ம உழைச்சும் கஷ்டப்பட்டும் ஒரு பலன் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புகழ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாக இது அமையப்போகுது. அப்படிங்கிறது கண்டிப்பாக இது உறுதி அப்படிங்கிற நிலை இருக்குதுங்க. அதே சமயம் இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் உங்களுடைய ராசிக்கு இது ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலனாக இருப்பதனால இது ஒரு பொது பலன். சரிங்களா? இந்த பொது பலன் எப்படி 100% நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா லக்னம் என்ன, உங்களுடைய இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வர்றதுனால நிச்சயமாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்க. வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் முனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்கள் தெரிஞ்சு பலனடைங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்ங்க.